ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்பிராணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் குலதெய்வம் கோயிலில் உள்ள மாலையில் உள்ள பூவை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பூஜை ரூமில் பண்ணுற பூவையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிரட்டையை வேணும். அதனால் சிரட்டையை துணி போட்டு மெனக்கிட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கேன். குச்சி எதுவுமே இல்லை, அதனால் துணியை வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. எரியவே இல்லை சிரட்டை ரொம்ப. அதுக்கப்புறம் சுத்தியில் வச்சு தூளாக நொறுக்கிட்டேன். நொறுக்கின பிறகு எரிஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எரிச்சிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது, அதை ஃபுல்லாத்தையும் எடுக்கணும். எடுத்துட்டு நொறுக்கி நம்ம கறி ரெடி பண்ணணும். பாருங்கள், கறி ரெடி பண்ணுறதுக்காண்டி நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கங்கலாக கருன்னு இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கறி மட்டும் கூட வச்சு செய்யலாம். நான் சேர்க்குற பொருட்கள்லாம் நீங்கள் சேர்க்கணும். இந்த பூ நான் சேர்க்கல, அதுக்கு பதிலாக நீங்கள் கறியை மட்டுமே நிறைய கறி வச்சுட்டு, ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுப்பு இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் இல்லாமல் இந்த மாதிரி விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கறி கிடைக்கும். அதனால் அந்த அடுப்பு கறியை மட்டும் வச்சு அரைச்சி செஞ்சு நீங்கள் சாம்பிராணி பண்ணலாம். அதுக்கு இந்த பூ கூட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நான் சுத்தியில் வச்சு கொஞ்சம் பொடியாக நொறுக்கிட்டேன். அந்தளவுக்கு தூளாக நொறுக்கலை, ஏன்னா நான் இதை எப்படியும் மிக்சியில் போட்டு அரைப்பேன். ரொம்ப சூடாகவும் இதாகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்களா, கங்கலாக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது. நம்ம இப்படி கொஞ்சம் தட்டிகிட்டு இருந்தோம் செஞ்சோம்னா அப்படியே நொறுங்கவும் செஞ்சிடும், இந்த கங்கலெல்லாம் போகவும் செஞ்சிடும். அதனால் இப்படி தட்டி நான் இது பண்ணிட்டேன். நல்லா நொறுக்கி எடுத்துக்கிட்டேன், அப்போ தான் இதாக இருக்கும்ட்டு. அதே மாதிரி நீங்கள் குலதெய்வம் கோயிலில் உள்ள மாலை இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் பண்ணுற மாலையையும் சேர்த்துக்கிடலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒருவேளை நாங்கள் பூஜை ரூம்லேயும் இப்போ மாலை பூவெல்லாம் பயன்படுத்தலை, அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, எங்கள் பூஜை ரூம்பே சின்னது தான், அதனால் நிறையா பூவெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பூ வாங்கி கூட அதை காய வச்சு பயன்படுத்தலாம். எதுலேயுமே பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு பூ தான் வேணும். இப்போ நம்ம சாமி பூங்கிறதுனால, குலதெய்வம் கோயிலில் உள்ள பூங்கிறதுனால அது கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். அந்தளவுக்கு பொடியாக வேணாலும் பொடியாக்கிட்டவும் போதும். இப்போ நல்லா நுணுக்கி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சுற்றியிலே கறி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு. ஓகே, நம்ம நுணுக்கியாச்சு. இப்போ மாடியில் காய போட்டதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், மாடியில் காய போட்டது நல்லா காஞ்சிட்டு. என்னெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த மாலையில் உள்ளதெல்லாம் போட்டிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நான் மறிக்குழுந்து, வெத்தலை, மாவேலை இதெல்லாம் நானும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். மறிக்குழுந்து பாருங்கள், மறிக்குழுந்து இந்த மாதிரி இதில் உள்ள பெரிய குச்சியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் மிக்சியிலலாம் இந்த குச்சியெல்லாம் ஒழுங்காக அரையாது, அதனால் இதை எடுத்துடலாம். வெத்தலை போட்டிருக்கேன், மறிக்குழுந்து போட்டிருக்கேன். மறிக்குழுந்தெல்லாம் நிறையா ஆட் பண்ணிக்கணும். நல்லா உங்கள் சாம்பிராணி கமன்னு இருக்கும். மறிக்குழுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெத்தலை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேப்பில் கிடச்சதுனால ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கொசு பற்றி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இது கூட வேப்பில் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இதை ஃபுல்லாக கவரில் அள்ளிடலாம். அப்புறம் கொசு பற்றியோட சாம்பிராணி, கொசு விரட்டுறதுக்கான சாம்பிராணி வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போட்டேன். ரோஜா பூவெல்லாம் நான் அதில் இல்லை, நான் தான் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதில் நான் இப்போது ஒன்றுமே ஆட்
பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு எல்லா பூவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு கடைசியில் நான் ஆட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா நான் ஒரு கையில் ஃபோனையும் வச்சுருக்கேன், ஒரு கையில் மிக்ஸியை ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த பெரிய பாத்திரத்தில் தட்டிடலாம். தட்டியாச்சு. நான் அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்குன்னு. ஒரு பூ மணி இருக்குது, அப்படியே கொஞ்சம் குலைவாக இருக்குது. ஆனால் நான் நினச்ச மணி ரொம்ப பொடியெல்லாம் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வரைக்கும் வந்தால் போதும். ரொம்ப குச்சா இருக்குது செய்துன்ட்டு எல்லாத்தையும் கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு பிறகு ஒன்றுமே வராது போட்டதுக்கு. அதனால் நம்ம ரொம்ப தடிமண்ணாக இருக்கிறது மிக்சியில் அரைப்படாத மட்டும் எடுத்துட்டால் போதும். மற்றது எல்லாத்தையும் கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இங்கே வருங்க, இந்த மாதிரி பெரிய குச்சியெல்லாம் இருந்தால் நம்ம போட்டுடலாம். இப்போ நான் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இவ்வளோ இது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இப்போ மற்றதெல்லாம் என்னெல்லாம் பொருட்கள் சேர்க்கணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிடலான்ட்டு இப்போ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ இதை தட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னா, இந்த சார்கோல் இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு சூடம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூடம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடம் தான் உங்களுக்கு வாசனையும் கொடுக்கும். நீங்கள் மற்றதை ஆட் பண்ணாமல் சூடம் கூட ஆட் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியமானது, இதை மறந்துடாதீங்க. எப்படியாவது பச்சை கற்பூரம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாமே நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க, நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு இல்லாட்டி பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கறி அரைச்சி வச்சோம், அந்த கறியை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை குங்குலியம் அப்படின்ட்டு கடையில் கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும் வெள்ளை குங்குலியம், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அரைக்கும் போது அப்படி ஒரு வாசனை இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னா, இந்த வெள்ளை குங்குலியம் பால் சாம்பிராணின்னு கடையில் கேட்டிங்கன்னாலும் கிடைக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜவ்வாது ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்கள் சாம்பிராணி வாசனையாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, எதுவுமே கடையில் வாங்காமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நான் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பால் ஊற்றியிருக்கேன். பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். இப்போது நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், பால் ஊற்றி அது ஒரு வேளை அதாவது எரியாமல் போயிட்டால் என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றும் போது அது எரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது அதை செஞ்சுட்டு திருப்பி இன்னொரு அட்டை காய வைப்போம், அதனால் அது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா இந்த மணி ஒரு குழாய் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு விரலை வச்சு இப்படி புஷ் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இந்த இதில் அமுக்குனிங்கன்னா அது அப்படியே வந்துடும்.
இப்போ வந்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னா ஒரு கையில் கேமராவையும் வச்சுட்டு இப்படி பண்ணுறதுனால என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. அதனால அது இப்போ உடஞ்சிட்டு. ஆனால் மற்றது 3 பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் எல்லாமே பண்ணிட்டேன். அதனால காட்ட முடியல. இப்போ இந்த சைடில் உள்ளது பார்த்திங்கன்னா பூனை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓடி போயிட்டு அந்த சைடில் உள்ளதெல்லாம் அழகாக இருக்குது. அதனால் இந்த சைடில் உள்ளது மட்டும் கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்கு. ரொம்ப அழகழகாக நம்மளோட சாம்பிராணி ரெடி ஆகிட்டு இப்போ வாங்க பொருத்தி பார்க்கலாம். இப்போ வாங்க பொருத்தியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறந்துடாதீங்க. அடுத்த கொசுபத்தி வீடியோ வேணுமா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.